2, 3 பேட்சுக்கு முன்னாடி என்னோட ஸ்டூடண்ட்ஸ் படிச்ச எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓன் பிராண்ட் வச்சிருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. பட் அதுதான் உண்மை. நம்மகிட்ட வந்துட்டு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப், லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நெறைய அவைலபிளா இருக்கு. நெறைய பேரு என்னோட ஏஜ், என்னோட பேக்ரவுண்ட் இந்த 2யுமே பார்த்துட்டு, "நீ இதெல்லாம் பண்ணவே இல்ல, பொய் சொல்ற" அப்படின்னு கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்க கமெண்ட் பண்ணீங்க. உங்களுக்கான ஒரு ஆதாரம் தான். பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஸ்டூடண்ட்ஸோட சர்டிஃபிகேட் சரிங்களா? இது வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. என்னன்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூட் வந்துட்டு ஐஎஸ்ஓ ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால அந்த இத வந்துட்டு நம்ம பிராண்ட்ல உள்ளத கீழ இந்த மாதிரி போட்டுறலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன அப்டேட்டுக்காக ரொம்பவே டைம் எடுத்தது. ஸோ அது என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி 2, 3 பேட்ச்க்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னோட ஸ்டூடண்ட் தான். நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பலதா. இவங்க வந்து ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. நம்மக்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நாலேஜை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. ஷாம்பு மேக்கிங், சோப் மேக்கிங் இதை 2மே வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. இவங்க வந்து இது மட்டும் இல்லாமல் புஷ்பலதா இவங்க வந்து பர்ஃப்யூம் மேக் பண்ணுவாங்க. நிறைய வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கோர்சஸ் ஜாயின் பண்ணி நிறைய அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மன திருப்தி இல்லை, அதாவது ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல அந்த மாதிரி சொல்லி ஃபைனலாக என்கிட்ட வந்திருந்தாங்க. இன்னி வரைக்கும் இவங்க என்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புஷ்பலதா. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரியா. இவங்களுமே ஆல்ரெடி வந்துட்டு சோப்ஸ் வந்து ரெடி பண்ணி அவங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களும் இன்னும் கொஞ்சம் அவங்களோட நாலேஜ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து சோப், மெல்ட் அண்ட் போர் சோப், கோல்ட் ப்ராசஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க. அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுக்காக இவங்க நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ப்ராப்பராக கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் சேம் புஷ்பலதா தான் ஷாம்பு மேக்கிங் பண்ண சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நந்தினி. இவங்க வந்துட்டு நியூ ஸ்டார்ட், பேசிக் நாலேஜ் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. இவங்க வந்துட்டு லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த 2மே இவங்க நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. இவங்க நல்லாவே கற்றுக்கிட்டு அவங்களோட டெமோ பண்ணி காமிக்கிறதுமே சூப்பராக பண்ணி காமிச்சாங்க. இட்ஸ் நந்தினி. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா. நம்மக்கிட்ட ஆயில் மேக்கிங் ஒர்க் ஷாப் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? 500 ரூபீயில் அப்படி என்ன சொல்லி கொடுப்பீங்க, அப்படி எப்படி கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இவங்க கற்றுக்கிட்டாங்க. ஆயில் மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்துட்டு இவங்க நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. டெமோவுமே அப்படியே ஆயில் பெர்ஃபெக்டாக பண்ணி எனக்கு வந்து அனுப்புனாங்க. ஸோ ரம்யா அண்டு நந்தினி இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்துட்டு இவங்களுமே 500 ரூபீக்கு இவங்களுமே வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயபார்வதி இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஷாம்பு மேக்கிங், சோப் மேக்கிங் இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. இவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும். சில பேர் வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க என்கிட்ட வந்து. தப்பு கிடையாது, அது கேட்க தான் செய்யணும் தான். என்கிட்ட எனக்கு வந்து கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்டில் வித்தின் செகண்டில் எனக்கு வந்து அமௌண்ட் அனுப்பி நெக்ஸ்ட் டேவே கிளாஸை ஜாயின் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டாங்க. நோட்ஸ் எல்லாமே அவ்வளோ இது வந்து எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து என்னை விட பெரியவங்க, இவங்களை விட நான் சின்னவங்க. ஆனால் குரு அப்படின்ற இதில் வந்துட்டு இவங்க ஒரு நாள் என்னை வந்து ரெஸ்பெக்ட் இல்லாத பேசினதும் கிடையாது. அது போக அவ்வளோ டவுட் நல்லா கேட்டு தெரிஞ்சு இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. இப்போ இவங்க ஒரு ஓன் பிராண்ட் வச்சுருக்காங்க. ஒரு ஓனர்னு சொன்னால் எவ்வளோ இதுவாக இருக்கும். அந்த மாதிரி இவங்க சோப் மேக்கிங் ஃபஸ்ட்டு கற்று முடிச்சதுக்கப்புறம் அண்ட் ஷாம்பு மேக்கிங் இந்த 2மே அவங்க வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. அவங்களோட அந்த மேக் பண்ணுறது இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ சில பேர் வந்துட்டு இந்த நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் என்னோடய நம்பர் இருக்கிறதுனால நிறைய லேடிஸ் வந்து நீங்கள் ஃபேக்காக இது பண்ணுறீங்க, ஃபேக்கு, மற்றவங்க இப்படி பண்ணுறாங்க, நீங்களும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் இது பண்ணாங்க. சேம் அதே மெம்பர் தான் ஷாம்பு மேக்கிங்கும் நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாங்க. அண்ட் வந்து இவங்க செந்தமிழ் செல்வி லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப். இங்கே லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப் எந்த ஒர்க் ஷாப் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவேன். இவங்க வந்து லிப் பாம் மேக்கிங் நம்மக்கிட்ட முடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து கவிதா. இவங்களும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோப் மேக்கிங், ஷாம்பு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு பிஸ்னஸ் உமன் தான். ஸோ இவங்களும் நம்மக்கிட்ட வந்துட்டு ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்து முடிச்சிருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு. சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு லேட் ஆயிருச்சு. ஃபர்தரான ரீசன் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை, சொல்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஸ்டில் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன், என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சு எனக்காக வெயிட் பண்ணதுக்காக. அண்ட் இவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ் உமனாக மாறியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே போய் கற்றுக்கணும் அப்படின்னு தெரியாமல், கற்றுக்கிறதுக்கு காசு கூட இல்லாமல் நானே வந்து ஃபார்முலா போட்டு கொஞ்சம் கூகுளில் பார்த்து, அங்கே பார்த்து, இங்கே பார்த்து எல்லாமே தப்பாக பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது, ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ணோம்னா 2500 இந்த மாதிரி ஆகும், 3000 அந்த மாதிரி ஆகும். அப்படியும் சில பேர் கற்றுக்கிட்டு அங்கே ஒழுங்காக சொல்லித்தரல அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷாம்புலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ பின்னு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ இன்க்ரீடியன்ட்டை சேருங்க, பி இன்க்ரீடியன்ட் சேருங்க, இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாச்சு. மற்றவங்க எல்லாம் இன்ஸ்டிடியூட்டில் சொல்லிக் கொடுக்குறத விட அட்லீஸ்ட் ஒரு 1000 500 நம்ம கம்மியாக சொல்லிக் கொடுக்கணும். பக்கா ஜென்யூனாக நிறைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நிறைய டிப்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், நிறைய ஐடியா சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கொடுக்குற 1000 ஒரு ரூபாய்க்கும் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக ஜென்யூனாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது வந்து என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ என்ன மாதிரி எங்கெல்லாம் போய் கற்றுக்கணும்னு தெரியாமல் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டில் ப்ரொஃபஷ்னலாக பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் சோப் மேக்கிங், ஷாம்பூ மேக்கிங், லிப் பாம், ஹேர் ஆயில் மேக்கிங், ஜெல் மேக்கிங், க்ரீம் மேக்கிங், ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்துட்டு சோப் மேக்கிங்கில் வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகோனட் ஆயிலை வச்சு மட்டும் எப்படி பண்ணுறது அண்ட் மிக்ஸ்ட் ஆயில் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அது போக ஆயில் மேக்கிங் ஒர்க் ஷாப், லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி இருந்தது. ஸோ சோப் மேக்கிங்கில் இப்போ அடிஷ்னலாக பாப்புலராக இருக்கிறது வந்து 24 hours சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், அதையுமே ஆட் பண்ணியிருக்கோம் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்பில். அது போக கூலிங் சோப்ஸ் எப்படி பண்ணுறது, மின்தால் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதையுமே ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் சோப் உங்களுக்கு அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அந்த இதை வச்சு நீங்கள் உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான சோப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக்காக உங்களுக்கு அந்த ஃபார்முலா எது யூஸ் பண்ணணும், ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு பேசிக்கில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் பியூர் கோகோனட் ஆயில் வச்சு மட்டும் எப்படி பண்ணுறது, மிக்ஸ்ட் ஆயில் வச்சு எப்படி சோப்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 24 hours கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தடில் லிக்யூடை வச்சு எப்படி பண்ணுறது, பவுடர்ஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் வந்து கூலிங் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 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 மெயின் இன்க்ரீடியன்ட் அந்த கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். கூலிங் சோப் இந்த சம்மர் டைம்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மின்தால் யூஸ் பண்ணி அந்த சோப்புமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தடை வச்சு நீங்கள் இந்த வெரைட்டிஸை வச்சு உங்களுக்கு எவ்வளோ டைப் ஆஃப் சோப்பு, எவ்வளோ நீங்கள் சோப் செய்யலாமோ தாராளமாக செய்யலாம். உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் அப்படின்னு நீங்கள் கோர்ஸ் எடுத்தாலே அதில் 24 hours உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். இந்த கூலிங் சோப்புமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு டைட்டிலில் வந்து நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனிவே எல்லாருமே நல்லபடியாக ஏதாவது ஒரு கற்றுக்கிட்டு ஒரு தொழிலில் நீங்களும் முன்னேறி வரணும் அப்படின்றத நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.